அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சட்டபூர்வமான தவறுகள் எப்படி சட்டபூர்வமான தவறுகள், இந்த வார்த்தை கேட்டிருக்கீங்களா? சில சமயத்துல இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு அரசாங்கங்கள் நமக்கு உத்தரவு பிறப்பிக்கும். அதை நம்ம மீற முடியாது. அரசு என்ன பண்ணும், சில அறிவாளிகளை கூட வச்சு அது ஒரு கொள்கை முடிவு ஒன்று வகுக்கும். அந்த முடிவை மக்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேணும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கும். நாம் அதை மீற முடியாது. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேனே, நம்ம கோவிட்ல கஷ்டப்பட்டோம் இல்லையா? கோவிட்ல கஷ்டப்பட்டோம். அப்ப என்ன பண்ணாங்க, தடுப்பூசி கண்டுபிடிக்கிறத தவிர வேற வழி இல்லை அப்படின்னு தடுப்பூசி கண்டுபிடிச்சாங்க. ஆனா தடுப்பூசி கண்டுபிடிச்சாங்களே ஒழிய அந்த தடுப்பூசி பின்விளைவுகள் ரொம்ப பயங்கரமா ஏற்படுத்தும் அப்படின்னு சில பேர் அப்பவே எச்சரிக்கை கொடுத்தாங்க. ஏன்னு கேட்டா, ஒரு தடுப்பூசி அப்படிங்கிறது நிறைய ஸ்டேஜஸ் தாண்டி பரிசீலனைக்கு பிறகுதான் மக்களுக்கு மத்தியில அறிமுகப்படுத்த முடியும். ஆனா நம்ம அப்ப என்ன ஒரு சூழ்நிலையில இருந்தோம்? அரசாங்கங்களை குறை சொல்ல முடியுமா? முடியாது. மக்களை காப்பாற்றணும். வெளியிலேயே வர முடியல, பொருளாதாரம் போயிடுச்சு, மக்கள் வாழ்க்கை ஆதாரம் போயிடுச்சு, வாழ்வாதாரம் போயிடுச்சு, வாழ்க்கையே கசந்து போயிடுச்சு. அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? சமூகமா நம்ம மறுபடியும் சேரணும்னா தடுப்பூசி போடுறதை தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிறது அறிவுபூர்வமான முடிவு. ஆனா அப்பவே இயற்கை ஆர்வலர்கள், வேறு வகையான மாற்று மருத்துவ சிந்தனை உடைய அவங்களும் அறிவாளிகள் தான், நம்ம யாரையுமே குறை சொல்லக்கூடாது. அவங்க என்ன சொன்னாங்க, இது ஆபத்துல போய் முடியுங்க அப்படின்னாங்க. 1 2 3 சொல்றேன் பாருங்களேன். போட முடியாதுன்னு பிடிவாதம் பண்ணவங்க இருந்தாங்க. போடாட்டி வெளிநாடு போக முடியாது, போடாட்டி நீங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள வர முடியாது, போடாட்டி நீங்க ஆபீஸ்க்குள்ள வர முடியாது, போடாட்டி நீங்க கடையில போய் மறுபடியும் வேலை பார்க்க கூடாது. இப்ப சட்டம் உள்ள வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? போட்டே ஆகணும். போட்டுக்கிட்டோம். சில பேர் மகா புட்சாலி, போட்ட மாதிரி சர்டிபிகேட் மட்டும் வாங்கிட்டான். அவன் பாருங்க, இந்த இந்த சந்தல பொந்தல பூந்து வெளியே வரனா அவன் அதிர்ஷ்டசாலியா என்னன்னு தெரியல, பூந்து வெளியே வந்துட்டான். போட்ட மாதிரி சர்டிபிகேட் வாங்கிட்டான், வெளிநாடு போயிட்டான், என்னென்னமோ பண்ணிட்டான். நம்ம அதெல்லாம் யாரு என்னெல்லாம் எப்படி போய் தேடிக்கிட்டு இருக்க முடியும்? கொடுங்க. இப்ப என்ன சொல்றாங்க, கோவிட்ஷீல்ட்ல என்ன ஆபத்து, கோவேக்சின்ல என்ன ஆபத்து, மெதுவா வெளியில வருது. அது போடும்போது சில பேருக்கு ரத்தம் உறையுதுன்னு. ஆனா ஒன்னும் நம்ம மறைக்க முடியாது. நடுத்தர வயது உடைய பல பேர் திடீர் என்று மரணம் அடைந்தார்கள் அப்படிங்கிற உண்மைய ஒத்துக்கணும். சும்மா எப்ப பார்த்தாலும் நம்ம சமாளிப்பே பண்ணிட்டு இருக்க கூடாது. நடுத்தர வயது உடைய பல பேருக்கு மரணம் ஏன் வந்தது அப்படின்னு தெரியல, ரத்தம் உறையுது திடீர்னு அப்படின்னு மரணம் வந்தது. இப்ப நம்மால யாரையும் கை நீட்டி குற்றவாளின்னு சொல்ல முடியாது. ஏன் முடியாது? அந்த நேரத்துல போடுறதை தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிறது மருத்துவத்துறையினுடைய முடிவு. அதை அரசு ஏத்துக்குது, அதை நாம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அதுல பின்விளைவு ஒண்ணு இருக்கு. எல்லாருக்கும் வந்ததுன்னு சொல்ல முடியாது, ஆனாலும் சிலருக்கு அது ஏற்பட்டது. இதுல அரசாங்கங்களுக்கு ஒரு பண்பு இருக்கணும், அதைத்தான் நான் வற்புறுத்த வரேன். இப்ப சமீபத்துல ஒரு செய்தி பாத்தீங்களா? பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல பிரதமர் மன்னிப்பு கேட்டார். பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல பிரிட்டிஷ் பிரதமர் மன்னிப்பு கேட்டார். பிரதமர் மன்னிப்பு கேட்டது பெருசு இல்ல, எதிர்கட்சி தலைவரும் மன்னிப்பு கேட்டார். அது இல்ல சார் ஜனநாயகம். பிரதமரும் மன்னிப்பு கேட்கிறாரு, எதிர்கட்சி தலைவரும் மன்னிப்பு கேட்கிறாரு. எதுக்கு கேட்டாங்க? அவங்க ஒரு மருத்துவ முறையை அறிமுகப்படுத்தினாங்க. பிரிட்டன்ல ரத்தம் உறையாமல் இறந்து போகிறவர்கள், அதாவது அடிபட்டா ரத்தம் அப்படியே உறையாம வந்துகிட்டே இருக்கும். அப்ப ரத்தம் உறையாம அது பாட்டு வெளியே வந்துகிட்டே இருந்ததுன்னா நிறைய ரத்தம் வீணாயிடும். இது ஆப்ரேஷன்ல கஷ்டம். இதை விட இது ஒரு குறிப்பிட்ட நோயே இருக்கு. சில பேருக்கு ரத்தம் உறையாது, அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே வீங்கிடும் சொல்லி, அவங்களுக்கு மரணம் ரொம்ப சீக்கிரத்துல வந்துடும். அதுக்கு என்ன வைத்தியம் பண்றதுங்கிறது, அந்த காலத்துல என்ன வைத்தியம் தெரியுங்களா? வேற ரத்தம் ஏற்றிடுவாங்க. அப்படியே டக்குன்னு அப்படியே எடுத்து உடனே இன்னொருத்தருடைய ரத்தம் ஏறுவாங்க. உறையக்கூடிய அதே குரூப் உள்ள ரத்தத்தை இன்னொருத்தர் ரத்தத்தை மாத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரத்தம் அப்படியே வெளியே வந்துடும். அந்த ரத்தம் உள்ள போய் அவங்களுக்கு ரத்தம் உறைய ஆரம்பிச்சோன்னு விட்டுருவாங்க. ஆனா ரொம்ப நாளைக்கு அவங்களால அப்படி இருக்க முடியாது. மறுபடியும் அடிக்கடி ரத்தம் மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது ஒரு பெரிய தீராத தலைவலி. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். அந்த நோய்க்கு என்ன வைத்தியம் சொன்னாங்க தெரியுங்களா? உலகம் முழுக்க ஆராய்ச்சி பண்ணி, பிரிட்டன்ல எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க.
யாரோ ஒருத்தருடைய ரத்தத்தை எடுத்து நிறைய நம்ம 6 ounce 5 ounce 3 ounce இஷ்டத்துக்கு ஏத்த வேண்டியிருக்கிறதுக்கு ஏத்தனா ரத்தம் கிடைக்காது. அப்போ ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சான். அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட புரோட்டீன், பிளாஸ்மா இவைகளை பிரிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் அந்த ரத்தம் அவங்களுக்கு அப்படியே போயிடும். ஏன்னா ஒருத்தருக்கு ரத்தம் ஊறணும்னா நிறைய நாள் ஆகும். ரத்தத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நீங்க பிரிச்சுட்டீங்க, டெக்னிக்கல் பேர் இருக்கு, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு இப்ப என்ன ஆகுது, நாம என்ன டாக்டரா படிச்சிருக்கிறோம். அதாவது அந்த ஒரு பகுதியை மட்டும் பிரிச்சு ரத்தம் வெளியில வரும். அதுல அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி பிரிக்கப்படும், மறுபடியும் ரத்தம் யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கே போயிடும். அதுல என்ன நன்மை? அவங்களுக்கு ஒன்றும் நஷ்டமே கிடையாது. ஏன்னா ரத்தம் திரும்ப உள்ள போயிடுது, அவங்களுடைய ரத்தம் அவங்களுக்கே உள்ள போயிடுது. அதே நேரத்துல இந்த ரத்தம் உறைவதற்கு தேவையான ஒரு பொருள் மட்டும் பிரித்து எடுக்கப்படுகிறது. ரொம்ப விலை, பயங்கர விலை அது. அதை இந்த ரத்தம் யாருக்கு உரையிலையோ அவங்களுக்கு கொடுத்துட்டா போதும்னு ஒரு அருமையான சயின்டிபிக் தியரி கண்டுபிடிச்சாங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமே, ரைட்டு. அடுத்தது வருது பாருங்க, அதுதான் இங்க ஆபத்து. இதை வியாபாரமாக்கணும், உலகம் முழுக்க காசு பார்க்கணும், இதை ஒரு பெரிய அளவுல மெடிக்கல் இண்டஸ்ட்ரி ஆக்கி பிசினஸ் ஆக்கி கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான பணம் பார்க்கணும். அதுக்கு என்ன வேணும்? ரத்தம் வேணும். எவங்கிட்ட இருந்தாலும் ரத்தத்தை எடுக்கணும். அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க தெரியுங்களா? பிரிட்டன்ல ஜெயில இருக்கிறவன், ஏற்கனவே கைதியா இருக்கிறவன், வேற மாதிரியான தண்டனைகளுக்கு உட்பட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு டெம்ப்ட், நீ ரத்தம் கொடுத்தா உனக்கு காசு கிடைக்கும். அவனுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இளமையா இருக்கிறவங்க சீக்கிரம் ரத்தம் கொடுக்கலாம், ஒரு மாசத்துல இருந்து ஒரு வருஷத்துல இருந்து ரத்தம் கொடுக்கலாம், அப்படிலாம் இருக்கு. இதுல என்ன பெரிய நன்மைன்னு கேட்டா, இந்த மறுபடியும் ரத்தம் ஏத்திடுறதால அவங்க சீக்கிரம் கொடுக்கலாம். இப்ப ஜெயில இருக்கிற கைதிகளை வற்புறுத்தி வாங்கினாங்க 1, கட்டாயப்படுத்தி சில பேர்கிட்ட ரத்தத்தை எடுத்தாங்க 2, 3 காசு கொடுத்து டெம்ப்ட் பண்ணி எடுத்தாங்க. இது மாதிரி ரத்தம் எடுத்து ரத்தத்துல இருந்து அதை பிரிச்சு அதை தனியா மார்க்கெட் பண்ணி பிரிட்டன்ல கொடுக்க ஆரம்பிச்ச உடனே அது ஒரு ஒண்டர்ஃபுல் ட்ரக் அப்படின்ட்டா. ஏன்? ரத்தம் உறையாதவங்களுக்கு பெரிய அமிர்தம் அந்த மருந்து. நல்லா இருந்துதான் போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா அவங்கள ஒருத்தருக்கு மஞ்சக்காமால வருது, ஒருத்தருக்கு HIV எய்ட்ஸ் வருது, விதவிதமான நோய் வருது. இப்போ யோசிக்கிறான், என்னடா அது, நல்லா இருந்தவங்களுக்கு எப்படி அந்த வியாதி வருது அப்படின்னா, ரத்தம் எடுத்தாங்கல்ல, கைதிகள் தேர்ந்து எடுத்தாங்கல்ல, ஆமா, அங்கேருந்து வந்த வேணை இவங்க பிரிச்சு இதைத்தானே எடுத்தோம் அப்படிங்கிறான். அது பிரியல, அது சேர்ந்தே வருது. அவங்களுக்கு என்ன வியாதி இருந்ததோ அந்த வியாதியோடய சேர்ந்து வந்துருச்சு. இவன் பாருங்க, நல்லா இருந்தவனுக்கு HIV வந்துருச்சு. பெரிய அக்கிரமம் இல்லையா? அவன் ஏற்கனவே ரத்தம் உறையாத வியாதியில கஷ்டப்படுறவன், அவனுக்கு வாழ்க்கை அதிலேயே போராட்டம். அவனுக்கு வைத்தியம் பண்றேன்னு சொல்லி இப்ப HIV எல்லாருக்கும் இலவச இணைப்பா கொடுத்துட்டாங்க. முதல்ல எல்லாம் அரசாங்கங்கள் மறுத்தாங்க. ஏன் மறுத்தாங்க தெரியுங்களா? 2 காரணம். அயோக்கியத்தனத்தை மறைச்சதுக்கு 2 காரணம். 1, நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறாங்க, அவ்வளவு பேரும் காம்பன்சேஷன் கேஷ் கேட்டா கவர்மெண்ட் திவால் ஆயிடும். எத்தனை மில்லியன் கொடுக்கறது பவுண்ட்ஸ? இப்ப பாருங்க, முதல்ல பிரிட்டனுக்குள்ள இதை கொடுத்துட்டு அப்புறம் ஹாங்காங், இன்னும் பல்வேறு நாடுகள்ல, ஏன்னா என்ன வெளிநாட்டுக்கு கொடுக்க காசு இல்ல. இப்ப இது தவறா போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த மெடிக்கல் கம்பெனிகள் திருத்திக்கல. இதான் இந்த இடம் தான் அயோக்கியத்தனத்தோட உச்சகட்டம். இது ஆபத்துல போய் முடியுதுன்னு தெரிஞ்ச உடனே திருத்தணுமா இல்லையா? திருத்தல. காசு, பணம், துட்டு, அவ்வளவு ஆசை. எவன் கேடு கேட்ட என்ன, எவன் செத்தா என்ன, எவன் என்ன ஆனா என்ன. இப்போ இது அரசாங்கங்கள் சூப்பர்வைஸ் பண்ணிருக்கோம்ல. ஏங்க அரசாங்கத்துல யாருங்க இருக்காங்க? 2 சிவில் சர்வெண்ட், எலெக்டட் மந்திரி, சுகாதாரத்துறையில 4 பேர். அவங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அதான் தெரியும். அவங்க என்ன பெரிய எக்ஸ்பர்ட்டா? அரசாங்கத்துக்கு வர்ற சிவில் சர்வெண்ட்டும் அமைச்சரும் என்ன அந்த துறையில பெரிய அறிவாளின்னு அர்த்தமா? அவங்க என்ன போச்சு தெரியுமா? அவங்க எல்லாரும் இதை நம்பிட்டாங்க. இவங்களுக்கு என்ன ஃபீட் பண்றாங்களோ அதை நம்பிட்டாங்க. 2 காரணத்துக்காக ஒத்துக்கல. ஒத்துக்கிட்டா கவர்மெண்ட்டுக்கு அசிங்கம், மில்லியன் கணக்கா நஷ்ட ஈடு கொடுக்கும், கவர்மெண்ட்டுக்கு ஆபத்தா போயிடும், மக்களுக்கு பதில் சொல்ல முடியாது, பேர் கெட்டு போயிடும். நல்லா கவனிக்கணும். பிரிட்டன்ல மாறி 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 இருந்த வெவ்வேறு கட்சி இந்த காரியத்தை பண்ணிடுச்சு. இந்த கட்சி தான் கை காட்ட முடியாது. அந்த கட்சி ஆட்சியில் இருந்த போதும் அதான், இந்த கட்சி ஆட்சியில் இருந்த போதும் அதுதான். இப்ப அது முழுக்க மக்களுக்கு மிகப்பெரிய தீமை விளைவித்து விட்டது அப்படிங்கிறத உலக சுகாதார நிறுவனமும் மற்றைய மருத்துவ அறிஞர்களும் வற்புறுத்தின பிறகு வேற வழி இல்லாம பிரிட்டிஷ் பிரதமர் பார்லிமெண்ட்ல மன்னிப்பு கேட்டார். ஒரு அரசாங்கம் சட்டபூர்வமான தவறு செய்தால்
வெட்கம் பார்க்க கூடாது, மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுதான் சார் ஜனநாயகம். பிரிட்டன் பிரதமர் மன்னிப்பு கேட்டார். அவர் மட்டும் மன்னிப்பு கேட்டாரு? எதிர்கட்சி தலைவர் சொன்னார், நாங்க ஆட்சியில் இருந்த போது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், இது அப்படியே நடக்கட்டும்னு சொன்னோம், நாங்களும் இதனால கெடுதல் இல்லைன்னு தான் சொன்னோம், நாங்களும் இந்த குற்றத்துக்கு பங்கேற்கிறோம், மக்கள் எங்களை மன்னிக்கணும் அப்படின்னு. மன்னிப்பு கேட்கறதால ஒன்றும் மக்களுக்கு நன்மை வர போறது இல்லை. குறைஞ்சபட்சம் பொருளாதார ரீதியான ஒரு ஒதுக்கீடு, அவங்களுக்கெல்லாம் ஒரு பொருளாதார நஷ்டம். ஏன் சார், HIV ஒருத்தருக்கு வந்துடுச்சுன்னா அவர் பாடு என்ன பாடு, ஏற்கனவே நோயில் இருக்கு, அவனுக்கு HIV வேற வந்துருச்சுன்னா நீங்க வெறும் மஜக்க மாலை மட்டும் வந்ததுன்னு சொன்னா பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். எப்படி அவங்கள நீங்க பல லட்சம் வந்து இப்போ நஷ்ட ஈடா கொடுக்கறதுக்கு பிரிட்டிஷ் அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எந்த அரசியல்வாதிகளும் பெரிய மெடிக்கல் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு அறிவு, கொஞ்சம் சாமர்த்தியம், கொஞ்சம் ஏதோ ஒண்ணு கட்சி நடத்துற திறமை, இல்ல பேச்சு திறமை, இல்ல 10 பேரை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய, அவ்வளவுதான் நிறைய அரசியல்வாதியோட குவாலிபிகேஷன். அவங்க ஒன்றும் பெருசா ஆழமா படிச்சது இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. யாரா இருந்தா என்ன, எனக்கு யாரை பத்தியுமே கவலை இல்லை, எல்லாரும் சேர்த்தே சொல்றேன்னே. அவங்களுடைய அறிவு என்ன பெரிய அறிவு, ஊர் உலகத்துல இல்லாத அறிவை கொஞ்சம் தான் தெரியும் அவங்களுக்கு. அப்ப அவங்க எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும், இதுக்கான நிறுவனங்களை ரொம்ப வலிமைப்படுத்தணும், நேர்மை இருக்கணும், சட்டப்பூர்வமான தவறுகள் செய்தா அரசாங்கங்கள் மன்னிப்பு கேட்கணும். மருத்துவ உலகத்துல இன்னும் கொஞ்சம் தர்ம நியாயம் வேணும். மருத்துவ உலகம் வெறும் வியாபார உலகமா மாறக்கூடாது. இன்னும் என்ன கேட்டா, உன்னை யார் கேட்டாங்கிறீங்களா, கேளுங்க. இன்னும் என்ன கேட்டா, மருத்துவம் தனியார் இடத்தில் இருக்கவே கூடாது. முற்றிலுமே அரசாங்கங்கள் மட்டுமே தான் மருத்துவத்தை முழுக்க மக்களுக்கு வழங்க வேண்டுமே ஒழிய, தனியார் முறையில் மருத்துவங்கள் நடத்தப்படுகிற போது மக்களுக்கு முழு நியாயம் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று நான் நினைக்கிறேன். கொஞ்சம் யோசிங்க, மருத்துவத்துறையில் விழிப்பு வேண்டும். இப்படி மனசாட்சியற்ற தவறுகள் செய்கிற போது சட்டபூர்வமான தவறுகளுக்கு அரசியல்வாதிகள் குறைந்தபட்சம் மன்னிப்பாவது கேட்க வேண்டும்.